அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். அவர் அந்த பாட்டை கேட்டு ரொம்ப வைப் ஆயிட்டாரு போல. தோடையில தட்ட சொன்னா சென்டர்ல தட்டிக்கிட்டு இருக்காரு. இதுதான் ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் அரபிக் குத்து. குத்துனா எப்படி தான் குத்தணும். இதெல்லாம் நீங்க வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. Don't try this at home. Do not try this at home. வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு சில மீம்ஸ் அப்புறம் வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னடா தங்க என்னடா ஆச்சு? டிடிஎஃப் இருடா வரேன்டா. இப்போ டிடிஎஃப்க்கு போட்டியா குட்டி டிடிஎஃப்னு ஒருத்தர் வந்து வளம் வந்துட்டு இருக்காரு. தளபதி இளைய தளபதி. ஏன்டா பார்த்து வரலாம்லடா. ஏந்தி பார்த்துடா தங்கம். உனக்கு அடி எதுவும் பண்ணலடா. டிடிஎஃப் வாசனோட இப்போ இந்த குட்டி டிடிஎஃப்க்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கு. இவன் தான் சார் செமன் டிமாண்ட் இருக்கு. இவர் வந்துட்டு டிடிஎஃபோட ஃபேன் பாயா இல்லை கலாய்க்கிறானான்னு தான் தெரிய மாட்டேங்குது. பொதுவாக டிடிஎஃப் வாசனை வந்து ஆக்சிடென்ட் வீடியோனா அதிகமாக போடுவார். ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் அதுமாரி ஏதாவது இருக்கா? ஆக்சிடென்ட் வீடியோ இருக்கு. டிடிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, அங்கே ஒரு லாரி பாதியாக கிடக்குங்க. மாப்பிள்ள வரும்போது அந்த லாரியில் வேணால் ட்ராவல் பண்ணலாமாடா? சரிடா டிடிஎஃப் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, கரெக்டாக இப்போ டைம் 5 மணி. சும்மா ஓரமாக கிடக்கு. நல்லா டிடிஎஃப் வாசனை வந்து இமிட்டேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு காமெடியா. வெரி குட்ரா, கை கொடு. வெரி குட்டா. கொடு. என்னாச்சுங்க உருட்டிட்டு போறாரு? டிடிஎஃப் மனசு கேட்கலங்க, வாங்க போய். அதே மாதிரி மனசு கேட்கலங்க. என்னாச்சுன்னு தெரியலங்க, ஏதோ நம்மளால முடிஞ்சதுங்க. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? எக்ஸல் வச்சு மியூசிக் ஓட ரெண்டாவது கீரை விட மாட்டேங்குது. இதுக்கு ஏது கீரை? அப்புறம் இந்த வண்டி கீரை கிடையாது, சீக்கிரம் போங்க. அடுத்து குட்டி டிடிஎஃபோட ஆங்கிரி மூமெண்ட் பார்த்துருவோம். யாரா இவன் கோமாளி? அடா பைத்தியம், யாருங்க இவன்? 2 தடவை ஜாரிஸ் இடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஜார்விஸ் இடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஜார்விஸ் நல்லா இருக்கு. இருங்க டேய், வண்டி நிறுத்துடா டேய். என்ன ஒரு மாதிரி முறுக்கிட்டு போற? இப்போ வந்து விட்டுருந்தேன்னா என்ன இருக்கும்? நீயா பாஸ் கொடுப்ப? ஏன் நிக்க சொன்னா நிக்க மாட்டியா? என்ன முறுக்கிட்டு போற? என்ன மூஞ்சி எப்படி வச்சா புரியல. சரி, நான் எங்க ஊர்னா அப்படிதான் ஓட்டுவேன். ஓ, உங்க ஊர்னா நீங்க அப்படிதான் ஓட்டுவீங்களா? எங்க ஊர் ப்ரோ, நான் அப்படிதான் ப்ரோ போவேன். உங்க ஊரா? ஆமா. தப்பு ஓ மேல. அசால்ட்டானா இப்படி பேசக்கூடாது. ப்ரோ எங்க ஊர் ப்ரோ, நான் இப்படி வேணா போவேன் ப்ரோ. உங்க ஊர் தப்பு ஓ மேல ப்ரோ, ஒத்துக்கோ. அப்படிதான் ப்ரோ நான் போவேன் எப்பயுமே. முத ஹெல்மெட் மாட்டு வண்டி ஓட்டி, சரியா ப்ரோ? ஹெல்மெட் மாட்டு வண்டி ஓட்டி. இல்லைங்க பார்த்துட்டே இருக்குங்க, ஓவரா போறாங்க. இப்போ அவர் வந்து எக்ஸல் தான் போயிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் வந்து ஒரு சூப்பர் பைக் வாங்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பிளாக் ஷீப் அவார்டில் வந்து கண்டிப்பாக டிடிஎஃப்க்கும் குட்டி டிடிஎஃப்க்கும் மிகப்பெரிய ஒரு போட்டியே வரும். எனக்கு தெரிஞ்சு குட்டி டிடிஎஃப் தான் அடுத்த பிளாக் ஷீப் அவார்டு வாங்குவார்னு நினைக்கிறேன். அவரு பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. அடுத்து ஒரு திறமையான விஎஃப்எக்ஸ் எடிட்டரை வந்து பார்க்க போகிறோம். இதையே ரிமூவ் பண்ணிட்டு அவர் வந்துட்டாரு. என்னையா சொல்ற? இல்ல, ஏதோ அந்த கம்ப்யூட்டர் வச்சு தான் பண்ணிருக்காங்க. எப்படி இதை பண்ணாரு? ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை பார்த்து நீங்க ஆச்சரியப்படலாம். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அவர் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணாலுமே இதே மாதிரியே டான்ஸ் ஆடுறாரு, அவர் மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாரு.
ஸோ விஜய் இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து அழகாக பண்ணுறாரு பாருங்க, அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாகவே இருக்குது. மறுபடியும் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. ஆமா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? இந்த வீடியோட எண்ட்ல அவர் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு பாருங்க, அதுக்கு தாங்க நான் அவரோட ஃபேன் ஆயிட்டேன். அங்க அந்த எண்டு சீனுங்க, அந்த எண்டு சீனுக்கு தான் அவரோட தீவிர ஃபேன் ஆயிட்டேன். அடுத்த வீடியோ பார்ப்போம். அந்த சிரிப்பு தான், சிரிப்புக்கே முடிஞ்சிச்சு. நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆக மொத்தம் நம்பக்கூடிய விஷயம் இல்லை. என் தலைவன் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் இது போல் பண்ணணும், இது போல் விஎஃப்எக்ஸ் மட்டும் இல்லாமல் இது மாதிரி ரியாக்ஷன்கள், இது மாதிரி டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹலோ, இவ்ளோ நேரமா மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம என்ன பண்ற? ஹே, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தம்மா. அப்ப என்ன விட சாப்பாடு தான் முக்கியம்ல, அப்படியே போயிடு. ஹே, இரு சரி, சாப்பிடல, வச்சுட்டேன். எனக்கு நீ தான் வேணும். சரி சரி, என்ன பண்ற, சாப்பிட்டியா? பல பேரோட வாழ்க்கை இப்படிதான். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனால் மனைவி மட்டும் கிடையாது, அந்த குடும்பமே ஒரு அமைஞ்சதுன்னா வச்சுங்க, ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சதுன்னா வச்சுங்க, அது அதுக்கு மேலே ஒரு வரம். அந்த வகையில் ஒரு லக்கி பாய்க்கு மனைவி குடும்பம்லாம் எப்படி அமையுங்கிறத பாருங்க. ஒய்ஃப், மாமா, மச்சான், மாமியார், மச்சினிச்சி. இப்படி ஒரு லக்கி பாயை நீங்க வந்து டேக் பண்ணுங்க. ஆனா யூடியூப்ல தான் டேக் பண்ண முடியாதா? ஆனா உண்மையாவே இது மாதிரியான ஒரு லக்கி பாய் வந்து என்ன டேக் பண்ணிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு லக்கி பர்சன் வந்து என் ஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அடுத்து அமலா சஜியோட ஒரு தீவிரமான ஃபேன் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணியிருக்காரு, அதை வந்து பார்த்துருவோம். இந்த கையில வச்சுட்டு இருக்கிறது தான் அதெல்லாம் நல்லா இருக்கு உண்மையாவே. இந்த எடிட்டை பண்ணவர் வந்து கண்டிப்பா அமலா சஜியோட ஒரு ரசிகர் மன்ற தலைவராக தான் இருக்க முடியும். உடல் மண்ணுக்கு உயிர் அமலாவுக்கு. இருந்தாலும் ஏன் அமலா சஜி வந்து இன்னும் படங்கள்ல வரல? ஒரு ஹீரோவோட தங்கச்சி கேரக்டரா இருக்கட்டும், இல்ல வந்து ஹீரோயின்ஸோட தங்கச்சி கேரக்டரா இருக்கும், ஏன் ஹீரோயினா கூட வந்திருக்கலாம், ஏன் இன்னும் அவங்களுக்கு வந்து படங்கள்ல வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்குடா டாடி. ஏன்னா இவங்க வந்து நிறைய ஹீரோயின்ஸ் மாதிரி இமிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ரீல்ஸ் வீடியோலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து படங்களை நடிச்சா நல்லா இருக்கும். ஒரு ரசிகரா என்னுடைய வேண்டுகோள் இது. இவங்களுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்காதது வந்து இவங்களுக்கு இழப்பு கிடையாது, இந்தியன் சினிமாவுக்கு தான் இழப்பு. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோயினை வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வந்து நான் சும்மா காமெடிக்கு நான் சொல்ல, உண்மையா தான் சொல்றேன். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. கண்டிப்பா ஏதாவது ஒரு ரோல்ல வந்தாங்கன்னா படம் வேற லெவல் போகும், இவங்களுக்காகவே ஓடும். இந்த தீபாவளி போட்டா அடுத்த தீபாவளி வரைக்கும் ஓடும், எப்படி ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். ஏன்னா காதை மதிச்சா சாரி கேட்கணும், அதை விட்டுட்டு சும்மா உன் கைக்கு நீயே கிசு அடிச்சிட்டு கூடாது. இது வந்து எல்லா லைஃப்லையும் நடக்கின்ற ஒரு விஷயம் தான். இப்போ ஏதாவது காலை மேய்ச்சலான்னு வச்சுங்க, காலை மேய்ச்சாலும் சரி, காலால் நம்ம எதை மேய்ச்சாலும் சரி, டக்குன்னு வந்து அப்படின்னு சொல்லி கையை அப்படின்ட்டு கிஸ் கொடுப்பானுங்க கைக்கு. இதை வந்து நாமளுமே நிறைய பண்ணியிருக்கோம். என்ன ஃபாதர், எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள். யோசிச்சு பார்த்தா இது எதுக்காக பண்ணுறோங்கிறதே டவுட்டாக இருக்கும். இப்போ காலை மேய்ச்சிட்டா சாரி கேட்காம அப்படின்னு செய்வோம். இப்போ சாமியை பார்த்தோடனே சாமி கும்பிடும் போது கையை எடுத்து கும்பிட்றத விட இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலை கிராஸ் பண்ணி பைக்கில் போயிட்டு இருப்பாங்க, அப்போ அப்படியே சாமியை பார்த்துட்டு கையை எடுத்து கும்பிட மாட்டாங்க, அப்படின்னு வேண்டிட்டு போவானுங்க. திடீர்னு ஆப்போசிட்ல லாரி வந்தா என்னடா பண்ணுவீங்க? நீ பைக்கில் போயிட்டு இருக்க, எதுக்குடா அந்த நேரத்தில் சாமி கும்பிடணும்? ஒன்று நீ இறங்கி போயிட்டு சாமி கும்பிட்டுருவா,
இது எதுக்கு? கடவுளுக்கே ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறான் போல. இப்படி கிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு லாரி வந்து அடித்து தூக்குனா என்ன பண்ணுவீங்க? லாரி டயருக்குள்ள மாட்டி செத்த பிறகு வேடிக்கை பார்க்குறோம் சொல்லுவான். இந்த சின்ன வயசில் அடிபட்டு செத்துறானே பாவம். பிரேக்கிங் பேட் பார்த்தாச்சு, மணி ஹெய்ஸ்ட் பார்த்தாச்சு, ஸ்குவிட் கேம் பார்த்தாச்சு, இனி வேற என்னதான் பார்க்கறது? நீ என்னத்த பாக்குறது? திரும்பி என்னைய பாடுறா. சீரியஸாகவே இது வந்து சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு செட் ஆகும். மானங்கட்ட பையன் செண்டு முடிஞ்சிருச்சுன்னு கோடாலி தைலத்தை சட்டையில் தேய்ச்சிட்டு போகிறான் பாரு, மானங்கட்ட பையன். உண்மையாகவே இது வந்து பல பேர் செய்வாங்க. செண்டு முடிஞ்சிட்டுன்னு கூட செய்ய மாட்டாங்க. இதையே செண்டா கூட யூஸ் பண்ற ஆளுங்களும் இருக்கானுங்க. பூச்சி மருந்து இல்ல மாப்ள. கோடாலி தைலம். அப்படியா? அப்படினா மாமா கோடாரி தைலத்தை அக்கத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கத்துலயும் அடிங்க. எந்திரன் படத்தோட ஒரு சீனை வந்து ஜிபி முத்து வெர்ஷன்ல பார்ப்போம். இவனோட கண்கள் பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, காட்டுறதுக்கு. காட்டுறோம்ல ஏ பண்ணி பையல இந்த பாக்கியா பாரு. இந்த சிட்டிக்கிட்ட ஏதாவது கேட்கறதா இருந்தா கேட்கலாம். சிம்பிளா கேக்குறேன். 24157817 ஃபிபனோச்சி நம்பரா? நக்கு பூதேவி உன் அறிவு இருக்கல, அறிவிட்டவனே வரத்து கிழிச்சு வருதாமா. உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரைம் நம்பர் என்ன? எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு செத்த பையல உண்மையாவே நல்லா இருக்கு, நல்லா சிங் பண்ணிருக்கு. உண்மையாகவே சூப்பராக இருக்குது இந்த எடிட்டு. இட்ஸ் காரல் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு போல். எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் வந்து நினைக்கிற ஒரு விஷயந்தான், மீ வெயிட்டிங் ஃபார் த நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஒரு நாள் மாறும். நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். செத்தாதான் மாறுமா லைஃபு? விடிஞ்சு பார்த்தா மாறி இருக்கு. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க? செத்தாலும் மாறாது, செத்தாலும் மாறாது, அப்பவும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். சரி வாழ்க்கடாது, நான் வாழ்க்கடாது. அடுத்த வீடியோ வந்து நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம். சின்ன வயசுல நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அம்மாக்கள் பண்ற விஷயம். இது வரைக்கும் நம்ம வீடு, நம்ம அம்மா அப்பா, ஸோ அப்படி இருக்கும் போது டக்குன்னு நம்ம தெரியாத இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்களா? ஸோ வந்து இப்படி தான் இருக்கும். எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அந்த டைமை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது வந்து ஒரு நரக வேதனையான ஒரு விஷயம். ஆனால் இப்போ யோசிக்கும் போது அது மாதிரியான ஒரு சொர்க்கம் வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. ஏன்னா எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு லைஃப்ல இது எதுவுமே கவலைப்பட மாட்டோம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. அது ஒரு லைஃப்டா, அது ஒரு சந்தோஷம். பூமர் அங்கிள், பூமர் இப்படி பேசுனா பூமராடா. அடுத்து சாட்டை படத்துல இருந்து அண்ணன் சமுத்திரகனி. லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க. Can you catch my point? Tell me. Okay. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, முயற்சி என்று பொய்க்கவில்லையே. உடனே செஞ்சு பாக்குறீங்க. இது சமுத்திரகனியோட வேஸ்டட் மூமெண்ட். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம லைஃப்பில் வந்து முயற்சிகள், இந்த லட்சியம் வந்து பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை மீன் பண்ணி சொல்லுவார். ஆனால் அதை அப்படியே செஞ்சு காட்டிட்டீங்களடா. அவன் போடுனா போட்டுருவாமா? அம்மா அவன் போடுனா போட்டுருவாமா. டிவி ஆன் பண்ணுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லணும். இத்துடன் நாங்கள் வந்து வீடியோவை முடிச்சுக்கிறோம். வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப புழுக்கமாக இருக்குது நண்பர்களே. வெயில் ஏட்டு பார்த்தீங்களா? உட்காந்து பேசுகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஃபேனை போட்டுட்டு வேர்வைகள்லாம் ஒரு ஒரு 30 செகண்ட் கொஞ்ச நேரம் லைட்டாக ஒன்று ஏதாவது பேசுகிறான்னு நினச்சா கூட அதுக்குள்ளே வந்துடுது வேர்வை. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஜாட 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 ஜா.